ஆட் யுவர் சர்வீஸ் என்றதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கம்பெனியுடைய பேரை இதில் டைப் பண்ணுங்க. அதுக்கு பிறகு கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ட்ரெஸ் ஜுவல்லரி, அது நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய கடை என்று சொன்னால் ஸ்டோர் இன் சுவிஸ். அதை தாண்டி நீங்கள் மாலை கட்டுறீங்கள் அல்லது வேறு ஏதாவது கேட்டகரியில் உங்களுடைய சர்வீஸ் இருந்தால் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு ஃபோர்ட்செட்ஸன் கண்டினியூ அமுத்துங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய லொக்கேஷன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கள், உங்களுடைய முழு அட்ரஸ் விரும்பினால் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய சிட்டி மட்டும் மென்ஷன் பண்ணி அதில் எழுதி கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஃபோர்ட்செட்ஸன் கண்டினியூ. டிஸ்கிரிப்ஷன், இதில் தான் நீங்கள் விவரமாக எழுத வேணும். உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் அடிஷ்னலாக என்னெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறீங்களண்டு. உதாரணத்துக்கு டெலிவரி சுவிஸ் ஃபுல்லாக நீங்கள் செய்கிறீங்களன்னு சொன்னால் அதை நீங்கள் அதில் எழுதலாம். அதையும் தாண்டி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஆர்டர் வந்தால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்கள். அப்படி இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய சர்வீஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் அத்தனையும் அதில் நீங்கள் முழுமையாக எழுதி முடியுங்கோ. பிறகு கீவேர்ட்ஸ், உங்களுடைய சர்வீஸுக்கு என்ன கீவேர்ட்ஸ் பொருந்துமோ அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓப்பனிங் டைம், உங்களை வாடிக்கையாளர்கள் எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியும் என்றதை ஆட் பண்ணி, பிறகு டெலிஃபோன், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய வெப்சைட் இல்லாதாக்கள் நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் அல்லது வெப்சைட் லிங்கை அதில் இணைச்சிக்கொண்டு ஃபோட்டோஸ், உங்களுடைய பேனர், நீங்கள் ஏற்கனவே செஞ்ச ஃபோட்டோஸ்கள், வீடியோஸ், ஆடியோவில் வந்து நீங்கள் கதைக்கலாம். என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ உங்களுடைய சேவை சம்மந்தமாக அதை இதில் நீங்கள் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அப்ளை பண்ணி கொண்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு எல்லாம் க்ரியேட் பண்ணி பேக்கேஜ் சூஸ் பண்ணுங்க. ஒன்றில் சில்வர் பேக்கேஜ் அல்லது கோல்ட் பேக்கேஜ், இந்த ரெண்டில் ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் பே பண்ணலாம். ஸோ zahlen Sie jetzt அண்டு கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது பேபால், இல்லாட்டி பேங்க் மூலம், பேங்க் அல்லது ட்விண்ட். அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபோர்ட்செட்ஸன் கிளிக் பண்ணுங்க அதுலேயே, அல்லது கேஷ் பேமெண்ட்டுக்கும் அதுதான். அதையும் தாண்டி நீங்கள் ஸ்ட்ரைப்பில் பே பண்ணுறதுன்னு சொன்னால் அது கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த பேமெண்ட் போனதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர், ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.